மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்கள்? இப்போ சனிப்பெயர்ச்சி எப்போ வருது? மார்ச் 6. எப்போ போகிறோம்? இப்போ போகிறோம். யாரை பார்க்க? சாவியை பார்க்க. எப்போ வருது? இப்போ வருது. சரி வந்துட்டானா? வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா வாக்கியப்படி இப்பொழுதுதான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. வரும் யோகம் 10ஆம் இடத்து சனி பகவான். ஸோ சனி 10லேருந்து 10, 11, 12 பார்க்கிறார். அடுத்ததாக 10ஆம் இடத்து சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, உயர் கல்வி, உயர் பதவி இதெல்லாத்தையும் பார்க்குறார். அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்ணுறார்? ஸ்ட்ரெயிட்டாக மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 7ஆம் இடம் என்பது சாதாரண கடவுள். ஒரு சமீபத்தில் மனுஷபுத்திரனோட ஒரு கவிதை ஒன்று படித்தேன். நான் உள்ளபடியே நான் கலங்கி தான் போனேன். கடவுள் என்னை தண்டிக்கும் அருகதை இழந்து விட்டார். இதுவரை எனக்கு எத்தனையோ துன்பங்களை மட்டுமே கொடுத்த அவரால் என்னை கேள்வி கேட்க அவரால் இயலாது. இதுவரை எனக்கு வெறும் கஷ்டங்களை மட்டும்தான் தந்திருக்கிறார். கடவுள் என்னை கேள்வி கேட்கும் ஸ்தானத்தை இழந்து விட்டார் அப்படின்னு என்னவோ பண்ணிச்சு மனசை. மிதுன ராசிக்காரங்களை தான் நினச்சேன். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை உங்களுக்கு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? என்ன சார் சொல்கிறீங்க? அதுக்குள்ளே சனிப்பெயர்ச்சி வந்துருச்சா? வந்துருச்சுல்ல சார். 2025 டிசம்பரில் என்ன பண்ண போகிறீங்க, நவம்பரில் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு பதிவாக போட்டு தள்ளணும். திரும்பி பார்த்தா நியூ இயர் வந்துருச்சு. நியூ இயர் திரும்பி பார்த்தா பொங்கல் வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஜனவரி முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து பிப்ரவரி வந்துருச்சு. ஏன்னா பாவிகளா, நாட்கள் ஓடவில்லை நண்பர்களே, நாட்கள் பறக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் எந்நேரமும் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. இன்றைக்கி காலையில் ஷூட்டிங் எடுக்கும்போது தான் தெரியும் காயமுக்கு. ஆமாம், இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி ரிபப்ளிக் டேவா? ஓஹோ, அப்படிங்கிறதே இப்போ தான் தெரியும். இங்கே பாருங்கள், நாள் கிழமை தெரியாமல் வேலை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதுபோல் தான் மிதுன ராசிக்காரர்கள் நாள்கள் எத்தனையோ பேர் டிரைவர்ஸ் இந்த பதிவை பார்ப்பீங்க, எத்தனையோ பேருன்று தொடர் உழைப்பாளிகள் இந்த பதிவை பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், என்ன சார் உழைப்பாளிகளுக்கெல்லாம் என்ன சார் குட் மார்னிங் குட் ஈவினிங்? போயிட்டு 5 மணி நேரம் கழித்து எந்திரிக்கணும், 3 மணி நேரம் கழித்து எந்திரிக்கணும். அவ்வளோ அப்படி சொல்லி பழகுங்க. என்ன மாதிரி அவங்க நோ குட் மார்னிங், நோ குட் ஈவினிங், நோ குட் நைட், ஒன்லி 2 hours 3 hours 5 hours அப்படி இருங்க. அப்போ சனிப்பெயர்ச்சி எப்போ வருது? மார்ச் 6. எப்போ போகிறோம்? இப்போ போகிறோம். யாரை பார்க்க? சாவியை பார்க்க. எப்போ வருது? இப்போ வருது. சரி வந்துட்டானா? வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா வாக்கியப்படி இப்பொழுதுதான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அடடடடா, 10ஆம் இடத்திலே ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நண்பர்களே, யாரெல்லாம் 10ஆம் இடத்தோடு சனி பகவான் சம்பந்தப்படுகின்ற ஜாதகம் வாய்க்கப்பெற்றவரோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அரசாளக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். 10ஆம் இடத்தோடு சனி சம்பந்தப்படும் போது தினசரி மக்களை சந்திப்பீங்களாம். மக்களுடைய பெருத்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமா? நீங்கள் என்ன பண்ணாலும் சரி. சார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நம்ம பெரிய ஆள் நினச்சிட்ருக்கீங்களா? பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஆள் நினச்சிட்ருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நம்மளை விட ஒரு சாதாரண ஒரு தோசை மாவு போடுற ஒருத்தர் அந்த முக்கில் உட்காந்து விற்றுட்ருக்கார். ஒரு சாதாரண அவர் கடையில் ஒரு தோசை இட்லிலாம் வச்சு ஒரு டிஃபன் கடை மாதிரி வச்சுருக்கார். க்ரௌடு அழுது பாருங்கள். ஒரு 200-300 பேர் காலைல வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஆனால் பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஏசியை போட்டு இவ்வளோ பெரிய கடையை கட்டி வச்சுருக்கீங்க. நம்ம கடைக்கு 50 பேர் தான் வரான், அவங்க கடைக்கு 250 பேர் வரான். காரணம் என்ன சொல்லுங்கள்? அதுதான் சனி தரும் யோகம். உங்களோட ஸ்கேல் என்னங்கிறது சனிக்கு முக்கியம் இல்லை, ரீச் என்னங்கிறது தான் முக்கியம். அவ்வளோ ரீச் பண்ணுவார் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும். 10ஆம் இடத்து சனி பகவான் உங்களை ரீச் பண்ணுவார், அடுத்த லெவல் கொண்டு போவார். நண்பர்களே, ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் இருக்கும்போதே சம்பாதிச்சுக்குங்க. பிஸ்னஸில் 2 இருக்குது, ஒன்று சேல்ஸு, ஒன்று பிராண்டு. ராசியில் குரு பகவான் இருக்கும்போது சேல்ஸை பார்க்குறாரு, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பிராண்டை பார்க்குறாரு. இந்த பிராண்டிங் ஆக்டிவிட்டி ஃபுல்லாக சனி பார்ப்பார். அப்போ சனி பகவான் அடுத்த லெவல் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உலக புகழ் பெற போகிறீங்க. நன்றாக யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பட்ட பாடு, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணப்பட்ட பாடு என்ன சாதாரண விஷயமா? 1 2 அந்த பிஸ்னஸை நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போக போகிறீங்க. இந்த பிஸ்னஸில் நீங்கள் உலக புகழ் பெற போகிறீங்க. இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தருவார். சனி தரும் யோகம் 10ஆம் இடத்து சனி பகவான்.
ஸோ சனி 10லேருந்து 10, 11, 12 பார்க்கிறார். அடுத்ததாக 10ஆம் இடத்து சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, உயர் கல்வி, உயர் பதவி இதெல்லாத்தையும் பார்க்குறார். அடுத்தாக சனி பகவான் என்ன பண்ணுறார், ஸ்ட்ரெயிட்டாக மிதுன ராசியிலிருந்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 7ஆம் இடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேருக்கு, சில பேருக்கு திருமணம் ஆகிருக்கும், திருமண உறவு சரியில்லாமல் இருந்து மறுமணம் ஆகிருக்கும். இந்த மறுமணத்தை எல்லாம் இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு சரி பண்ணி தரார். இது வரைக்கும் அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி ஒன்றுத்தும் காணல சார், இனிமையாவது எனக்கு கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கைன்னு ஒன்று கிடைக்குமா, எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எழுதி வச்சுக்கோங்க நண்பர்களே. வாழ்க்கையிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மிதுனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வெறும் கெடுதல் மட்டும்தான் நடந்திருக்கிறது. கடவுள் ஒரு சமீபத்தில் மனுஷபுத்திரனோட ஒரு கவிதை ஒன்று படித்தேன். நான் உள்ளபடியே நான் கலங்கி தான் போனேன். கடவுள் என்னை தண்டிக்கும் அருகதை இழந்து விட்டார். இதுவரை எனக்கு எத்தனையோ துன்பங்களை மட்டுமே கொடுத்த அவரால் என்னை கேள்வி கேட்க அவரால் இயலாது. இதுவரை எனக்கு வெறும் கஷ்டங்களை மட்டும்தான் தந்திருக்கிறார். கடவுள் என்னை கேள்வி கேட்கும் ஸ்தானத்தை இழந்து விட்டார் அப்படின்னு என்னவோ பண்ணிச்சு மனசை. மிதுனராசிக்காரங்களை தான் நினச்சேன். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை உங்களுக்கு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, கடவுள் உங்களை பாடாப்படுத்திட்டார். ஒன்றல்ல இரண்டல்ல. நான் சனி பகவான் 7.5 சனியாக இருந்தபோது உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்து பாடாப்படுத்திட்டார் மிதுனராசிக்காரர்களை. ஸோ சனி உங்களை துன்புறுத்தும் நிலையை இழந்து விட்டார், அப்படி தான் சொல்லணும். சனி இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த தகுதி இழந்துட்டார். இனிமேல் சனி உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்ய போகிறார். 10ஆம் இடத்து சனியாக உங்களை அம்மளி தும்மளி பண்ண போகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த லெவல் போக போகிறீங்க, வேர்ல்டு பிராண்ட் ஆகிறீங்க. நிறைய தங்கைகள், நிறைய என் தம்பிகள் நிறைய எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு இந்த தடவை மிதுனராசி நான் ஒரு பியூட்டி பார்லர் வைக்கலான் இருக்கேன், வைக்க முடியுமா? தாராளமாக வைங்க. உலக புகழ் பெறுவீங்க, தாராளமாக வைங்க. இல்லை நான் இது பண்ணலான் இருக்கேன், எனக்கு நல்லா மெஹந்தி போட வரும், மேரேஜ் டெக்கரேஷன் பண்ணலான் இருக்கேன், பண்ணுங்கள், வெக்கப்படாதீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, உலகத்தில் எது வேணால் உங்களை விட்டு போகலாம், எது வேணால் உங்களை விட்டு போகலாம். உங்களை விட்டு போகாமல் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்ட கலை, உங்களுடைய அறிவு, ஸ்கில், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எங்கனைக்காக இருந்தாலும் உங்களை காப்பாற்றும். நீங்கள் பாருங்கள், டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர், இன்னொரு ஜென்ரல் மேனேஜர் வேக்கன்ட் இருந்தால் தான் உங்களால் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. உங்களுக்கு லெவல் கம்மின்னு போக மாட்டீங்க. அப்புறம் இதுதான் உங்களுடைய அறிவு, விஸ்டம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சும்மா தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆனால் ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குது. ஸ்கில்லுன்னா என்ன? நீங்கள் கற்றுக்கிட்ட கலை, அதுதான் ஸ்கில். உங்களுக்கு நல்லா பேச தெரியுதா? அது பேர் ஸ்கில். நல்லா பாட தெரியுதா? அது பேர் ஸ்கில். இந்த ஸ்கில் உங்களை எங்கே போனாலும் காப்பாற்றும். ஒரு பானிபூரி போடுறவர் நம்மளோட, ஒரு மெஹந்தி போடுறவர் நம்மளோட கம்ஃபர்ட்டாக இருக்கார். காரணம் என்ன சொல்லுங்கள்? ஏன்னா அவருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. அவருக்கு தெரியும் எப்படி மெஹந்தி போகணுன்ற. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் ஸ்கில்லுடைய பவர். மிதுனராசிக்காரர்கள் ஸ்கில் செட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வர்ற ஜென்சி கிட்ஸ் பசங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், அடுத்த தலைமுறை எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதுவும் படிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் முக்கியமாக வளர்த்த வேண்டியது உங்களோட ஸ்கில்ஸ். ஸோ அப்போது மிதுனராசிக்காரர்கள் 10ல் சனி பகவான் இருக்கும்போது ஓட்டப்பந்தய வீரர்களே, உங்கள் ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒலிம்பிக் வரைக்கும் போவீங்க. அடுத்தடுத்த லெவல் உங்கள் ஸ்கில்ஸை நல்லா தூக்கி கொடுப்பார் சனி பகவான், உலகறிய செய்வார். அதான் மிதுனராசிக்காரர்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், சனி பாடாய்ப்படுத்துகின்ற தகுதி இழந்து விட்டார். இனி சனி உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய போகிறார். 2.5 வருஷம் சனி பகவானே நீ பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். காரணம் ஒரே என் ஃபேவரட் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். காத்திருங்கள், நல்ல நாள் பிறக்க போகிறது. மார்ச் 6. கீழே போயிட்டு 2 நபரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு
இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.